என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். மக்கள் நிருபர் சேனல் நேயர்களே, எடப்பாடி செய்த குளறுபடிகள். அதிமுகவில் உறுப்பினரே இல்லாத மார்ட்டின் மனைவி லீமா ரோஸை எதுக்கு எடப்பாடி சேர்த்தார்? எந்த கட்சிக்காரன்ட்டே கேட்டாரா? லீமா ரோஸ் எந்த கட்சியில் அதிமுக உறுப்பினரா? எப்படி அவரை உடனே சேர்த்து தடனடியாக லால்குடி தொகுதியில் வேட்பாளர் அறிவித்தார்? அந்த மாதிரி ரெட்டையில ஓட்டிட்டாங்க. ஆமாவா இல்லையா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி அதிமுகவை சீர்குலைத்து பிளவுபட செய்து நடுரோட்டில் நிற்க வச்சதே லீமா ரோஸ் தான். ஏனென்றால் தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுப்போம்னு தலைமை கழக அனுமதி கூட பெறாமல் சொன்னது லீமா ரோஸ். உடனே தூக்கி லீமா ரோஸை வெளியே போட்டுக்கணும்ல எடப்பாடி. ஏன் செய்யலை? ஜனங்கள் மத்தியில் அந்த சந்தேகம் இருக்குது. லீமா ரோஸு கோடி கோடி அதிபதி, யாரை வேணும்னாலும் விலை கொடுத்து வாங்குறவர். அப்போ எடப்பாடியை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரா? எடப்பாடி லீமா ரோஸிடம் என்ன வாங்கினார், எதை கொடுத்தார், எதை பெற்றார்? கேள்வி வருதா இல்லையா? எனவே அதிமுக உடைஞ்சதுக்கு எடப்பாடி தானே குற்றம் சொல்ல முடியும். சரி, வேண்டாம், அவங்க 4 பேர் மந்திரியாக போகிறேன்னு சொல்கிறாங்க. உங்கள் எம்எல்ஏக்களை கூப்பிட்டு எப்போ யார் யார் மந்திரியாக போகிறோம் என்று சொல்லி ஆட்டோமேட்டிக்காக தேர்தல் முடிந்ததும் எம்எல்ஏக்கள் கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு வெற்றி கழகத்துக்கு ஆதரவாக சொல்கிறதான்னு சொல்லிக்கலாம்ல. இப்போ அதிமுகவில் பிளவு வந்திருக்காதுல்ல. இப்போ அதிமுகவில் ஒரு 7 மந்திரி ஆயிடுவாங்கல்ல. இதை கெடுத்தது யார்? அப்போது அவங்க அதிமுக தோற்ற உடனே அந்த பழைய மந்திரி சுகத்தெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு அந்த அரிப்பு இருக்குமா இல்லையா? அரிப்பு உள்ளவர்கள் ஓடி போனார்கள். அதில் 4 பேருக்கு எம்எல்ஏ பதவியே வேணான்ட்டாங்க. இப்போ இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக வந்த தீர்ப்பு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, 21 எம்எல்ஏக்கள் தமிழ்நாடு வெற்றி கழக அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிர்த்து வாக்களித்தார். அவங்க அனைவரும் 21 எம்எல்ஏக்களும் யார் எதிர்த்து ஓட்டு போட்டாங்களோ அவங்கெல்லாம் மனம் திருந்தி வருத்த கடிதம் கொடுத்ததன் காரணமாக எடப்பாடியார் சொல்லியிருக்காரு ஜேசிடி பிரபாகரன்ட்டு. ஜேசிடி பிரபாகரன் அதை ஏற்றுக்கிட்டு 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை இல்லை என்று அறிவித்து விட்டார். இப்போது தலைக்கு தலைப்பாயோட போச்சு. புரியுதா? இனிமேலாவது எதிராளி என்ன சொல்கிறான், பழைய எம்எல்ஏ என்ன சொல்கிறான், பழைய பழைய மந்திரிகள் என்ன சொல்கிறாங்கங்கிறத கலந்து ஆலோசித்து எந்த ஒரு முடிவானாலும் தன்னிச்சையான முடிவு எடுக்காதீர்கள் திரு எடப்பாடி அவர்களை. கட்சி முக்கியம். இன்றைக்கி எடப்பாடியார் ஒன்றிய செயலாளர் இருந்து முதலமைச்சரானார். நாளைக்கு அதே மாதிரி ஒருத்தர் வரலாம் இல்லையா? ஆசைப்படுவான்ல. அதனால் அதிமுகவை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பு எடப்பாடியாருக்கு இருக்குது. யாராவது கட்சிக்காரங்க சொன்னால் காது கொடுத்து கேளுங்க, உடனே புறந்தள்ளி விடாதீர்கள். ஏன்னா கட்சி உங்கள் கட்சி இல்லை. அதிமுக என்பது எடப்பாடியார் கட்சி அல்ல. அது புரட்சியாளர் எம்ஜிஆர் கட்சி, அம்மா ஜெயலலிதா கட்சி. ஜெயலலிதா உயிரோடு இருக்கிற வரைக்கும் எடப்பாடியார் ஜெயலலிதா பற்றி தானே கேட்டார். அதனால தான் எம்ஜிஆர் என்ன பண்ணார்னா, பொதுச் செயலாளர் என்பவர் அனைத்து உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்படணும்னு சொன்னார். ஏன்? எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்குது. புரட்சியாளர் எம்ஜிஆர் சொன்னார், மறந்து விடாதீர்கள். இதனால் எடப்பாடியாருக்கு தொடர்ந்து நாம் மானசீகமாக ஆதரவு கொடுத்து வருகிறோம் மக்கள் நிருபர் சேனல். ஆனால் இடிப்பார் இல்லா ஏமரா மன்னன். அதாவது ஒரு மன்னனுக்கு ஒரு சோதனை வந்துச்சு, தோல்வியை சந்திச்சான்னா அதுக்கு எதிராக அந்த கட்சி உருப்படுறதுக்கு ஆதரவாக சொல்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள். இதை தப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன் தப்பு இல்லை, அது உங்கள் தப்பு. இதைத்தான் அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நான் பச்சை குத்தி என தொண்டேன் 72லேருந்து புரட்சித் தலைவரோடு பயணித்து கொண்டிருக்கிறேன். அது எடப்பாடியாருக்கே தெரியும். தென்னகம், மன்ற முரசு, அண்ணா, சமநீதி, நமது எம்ஜிஆர், இத்தனை நாளேடுகளிலும் நான் பணியாற்றி இருக்கிறேன். என் உடம்புல ஓடுறது கூட ரெட்டையில ரத்தம். அதனால தான் அந்த வேதனையின் வெளிப்பாடாகத்தான் இதை நான் சொல்லியிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.